ஜோதிட சாஸ்திரத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்குள்ள நெருங்கிய தொடர்பு குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிட சாஸ்திரமானது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 7 கோள்கள், 2 பாம்புகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது. 27 நட்சத்திரங்கள் என்பது மாதத்தின் நாட்களையும், 12 ராசிகள் என்பது மாதத்தின் எண்ணிக்கையும், 7 கோள்கள் என்பது வாரத்தின் நாட்களையும் குறிப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணலாம். பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் புத்தகம் முதல் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்ற ஆகாய விரிவனிலே சுடர்கள் உண்டாக கடவது என்றும், அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காக இருக்க கடவது என்று தேவன் சுடர்களை படைத்ததை குறித்து கூறப்பட்டுள்ளது. பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள சிறிய சுடரும், இந்த 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் படைத்து அவைகள் நல்லது என தேவன் கண்டதை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 27 நட்சத்திரங்களும், 12 ராசிகளும், 7 கோள்களும் பரிசுத்த வேதாகமத்தில் வான சேனைகள் என்று அழைக்கப்படுகின்றன. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனத்தில் வானமும் பூமியும் அவற்றின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். ஆயினும் நாம படைத்தவரை தான் வணங்கணுமே தவிர படைப்பை வணங்கக்கூடாது.